ஒவ்வொரு தசை நடக்குது அப்படின்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த தசை நடக்குதுன்னு சொல்றோம். அது ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? நான் ஏற்கனவே சொன்னது போல சந்திரன் சுத்தி வரக்கூடிய அந்த வட்டப்பாதையில ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தை பார்க்குது. அந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தை தான் ஒவ்வொரு நட்சத்திரம் அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம்னு பெயர் வச்சிருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதங்கள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் பிறக்கும் போது அவர் சந்திரன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு பகுதியை முடிச்சு ரெண்டாவது பகுதியில இருக்கும்போது கரெக்டா பிறக்கிறாரு அப்படின்னா அப்ப அது 2வது பாதம். அப்ப அவரு ஒரு பர்டிகுலர் ராசியில பர்டிகுலர் நட்சத்திரத்துல 2ஆம் பாதம் அஸ்வினி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அப்போ அவருக்கு அந்த 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கனால ஆல்ரெடி 2 பகுதி வரைக்கும் அந்த திசையில கிராஸ் பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினியோட ஃபர்ஸ்ட் தசை புத்தி என்ன வரும் அப்படின்னா அவருக்கு கேது தசை வந்திருக்கும். அப்போ கேது தசையில எவ்வளோ இது டிராவல் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அவர் கரெக்டாக 5 டிகிரி ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்ஸ் ஒரு நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அவர் பிறக்கும்போது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை 5 டிகிரி கிராஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா அப்போ இன்னும் 8 டிகிரி 20 மினிட்ஸ் இன்னும் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணோன்னா இப்போ கேது தசை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 7 வருஷம் நடக்கும். அப்போ டிகிரி 20 மினிட்ஸ் அதாவது 5 டிகிரி கிராஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் 8 டிகிரி 20 மினிட்ஸ் டிவைடட் பை 13 டிகிரி 20 மினிட்ஸ் இன்ட்டு 7 இயர்ஸ். இதை போட்டிங்கன்னா மைனஸ் இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.3 இயர்ஸ் வரும். அப்போ அவர் இன்னும் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அப்புறம் அவர் பிறந்ததுலேருந்து ஒரு 4.3 இயர்ஸ் கேது தசையை அவருக்கு நடக்கும். ஸோ இப்படி தான் ஒரு தசையை கால்குலேட் பண்ணுறது. கேது தசைக்கு அப்புறம் என்ன வரும்? சுக்கிரன் திசை. சுக்கிரன் திசைக்கு அப்புறம் சூரிய திசை. இது ஒவ்வொரு ஆர்டர் படி இப்படிதான் போகும். சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசை. சந்திர திசைக்கு அப்புறம் செவ்வாய் திசை. செவ்வாய் திசைக்கு அப்புறம் குரு திசை. குரு திசைக்கு அப்புறம் ராகு திசை. ராகு திசைக்கு அப்புறம் சனி திசை. சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை. இது ஒரு ஆர்டர். இந்த பேட்டர்ன் படியே தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு தசை எப்படி கால்குலேட் பண்ணுறது, தசைன்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட பாஸ்ட் மட்டும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டைமிங் சொல்லுங்கள், உங்களோட பிறந்த ஊர் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த பாஸ்ட் விஷயங்களை நான் கரெக்டாக சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உங்கள் அப்கமிங் டேஸில் என்ன நடக்குது, ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நீங்கள் ரிமைனிங் தெரிஞ்சுக்கலாம்.